1 2 ஓகே சூப்பர் சூப்பர். அதுவும் நான் அந்த பெண் கூட்டத்துல சொல்றேன், இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வெச்சுக்கோ. தோத்துக்கிட்டே இருக்கியேடா வந்துட்டு ஆடி போயிட்டு போதை கலாச்சாரம் இருக்கு. உன்னை மாதிரி தான் டிரைவர் வச்சு நான் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும் இந்த நியூஸ் சேனல்ஸுக்கெல்லாம் வந்து ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஒரு புது ஃப்ரெஷ்ஷான வீடியோ. என்ன அப்படின்னா, ஸோ துரந்தர் 1 பார்த்துருப்போம், நல்லா இருந்தது. துரந்தர் 2 பார்த்தோம், அதை விட நல்லா இருந்தது. இப்போ இன்னொரு தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. சேலத்தில் வந்து டிஎம்கே சார்பாக ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்காக பிரேமலதா மேடம் வந்து வந்திருந்தாங்க. ஸ்பீச்சை பார்த்துட்டு ஆடி போயிட்டு போதை கலாச்சாரம் இருக்கு. உன்னை மாதிரி தான் டிரைவர் வச்சு நான் ஸ்பீச்சை கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் கொடுத்துருந்தாங்க, ஒரு குறையும் இல்லை. யாருக்கு கொடுத்துருந்தாங்கிறது தான் கேள்வி. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், நல்லா திருப்தியா. ஸோ எல்லாம் ரெடியா இருந்தாங்க. ரெடி 1 2 ஓகே சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெடி. அப்பையிலேருந்துமே வந்து பாடி கார்டு மாதிரி வந்து டார்ச் லைட், சாரி அவர் பேர் என்னமோ இல்லை, கமல்ஹாசன் யார் அவங்க பேரு அவர்களோட வந்து நிறைய போற மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது தான். இப்போ வந்து கூடவே வந்து பிரேமலதா அவர்களும் கூடவே வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாம் வந்து கூட்டணியில இருக்காங்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து கூட்டணி வந்து நல்லாதான் போயிட்டு இருந்தது மேடம். குறுக்க ஒருத்தன் வந்தா அப்படிங்கிற மாதிரி பாலியல் வன்கொடுமை. இப்போ ஏடிஎம்கேல வந்து எடப்பாடியார குறை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்படி படுத்துதான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உதயநிதி அவர்கள் வந்து ட்ரோன் மூலியமா போட்டு காட்டுறதா இருக்கட்டும், இல்லை பெரிய போஸ்டரா கொண்டாந்து காமிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த அலிகேஷன்ஸை முதல்ல வைப்பாங்க. அதே மாதிரி டிஎம்கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து போதை சம்பந்தமான விஷயங்களை முன் வச்சுதான் வந்து டிஎம்கே மேல அலிகேஷன் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த டயத்துல, அதுவும் எலெக்ஷனுக்கு ஒரே வாரம் இருக்க இந்த நேரத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. என்ன எழவியாது. அதுவும் நான் அந்த பெண் கூட்டத்துல சொல்றேன், இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வெச்சுக்கோ. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறாங்க? முடிச்சு விட்டாங்க. இது போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வைரல் ஆயிடுச்சு. எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எங்க பார்த்தாலும் எடிட்டு என்னென்னமோ பண்றானுங்க, ட்ரோல் பண்றானுங்க, எடிட் பண்றானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. அந்த ரிப்ளை வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் மேட்ச் ஆன மாதிரியே இல்லை சுத்தமா. அதுலேயே தெரியுது முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் ஆச்சு, 1 day as a spy in DMK அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மாட்டினாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஸோ வந்து மாட்டினது தப்பு கிடையாது. ஸோ இந்த படம் இந்த ட்ரெண்டு எல்லாம் போயிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த டயத்துல வந்து மேட்ச் ஆனதுதான் ஒரே தப்பு. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பற்றி வருவோம். என்ன அப்படின்னா வந்து நம்ம பழைய வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ வந்து விஜய் அவர்கள் பல ஊர்களுக்கு போயிட்டு வந்திருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து பண்ணியான கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து போன வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு விஷயத்த பார்ப்போம். ஸோ வந்து இது வந்து யாருமே பெருசாக வீடியோவாக போடலாம், நான் கொண்டுட்டு வரணும்னு நினைச்சேன். என்ன விஷயம் அப்படின்னா வந்து, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியவும் வந்தார். ஸோ வந்தது வந்து 10வது தான். ஸோ அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஸோ வந்து வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னப்போ வந்து, ஸோ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும் இந்த நியூஸ் சேனல்ஸுக்கெல்லாம் வந்து டிஆர்பி ரேட் வந்து எகிரிடும். அதனாலே எல்லா நியூஸ் சேனல்ஸும் டேய் வண்டியை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பின்னாடியே கிளம்பிடுறாங்க. பட் அது விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து கரெக்டாக கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் வண்டியை எப்போதும் மிஸ் பண்ணிடுறாரு. தோத்துக்கிட்டே இருக்கியடா. எப்போதுமே வந்து இந்த வண்டியை மிஸ் பண்ற பழக்கமாவே வச்சிருந்தாங்க பாலிமர். என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4 டைம் வந்து இது ரிப்பீட்டடா நடந்தது. ஸோ லைவ்லேயே வந்து இது வந்து ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஸோ வந்து நீங்க சோசியல் மீடியாஸ்லையுமே பார்த்துருக்கலாம். ஸோ வந்து ஒரு தடையுமே
வந்து ஃபஸ்ட்டு போகிறப்போ வந்து அவங்களோட டாக்டிக்ஸும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து அந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் முதற்கொண்டு வந்து இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரோட்டில் வர்றதா சொல்லிட்டு அந்த ரோட்டாக போயிடுவாங்க. ஸோ அப்படி போகிற ட்ரிக்கை தான் இவரும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்துகிறாரு. ஸோ என்ன பண்ணுறது, அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா போய் தான் ஆகணும். ஸோ அண்ட் தென் வந்து இது பயன்படுத்தும் போது, இந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்தும் போது ஒவ்வொரு தடவையும் வந்து பாலிமர் நியூஸ் வந்து மாட்டிடுது. என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் விட்டாலுமே டிஆர்பி ரேட்டு போயிடும். அந்த டிஆர்பி வந்து கொஞ்சம் குறையும். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டிரைவராக தேர்ந்தெடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒவ்வொரு தடவையுமே மிஸ் ஆகிருக்கு. ஸோ மற்ற சேனலுக்கு ஏன் மிஸ் ஆகலைன்னு எனக்கு தெரில. வந்து கரெக்டாக வர்றாரு, லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிடுறா அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அந்த இது ஒரு ஃபன்னியான விஷயம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்படியே அந்த சைடு வந்தோம் அப்படின்னா திரு எடப்பாடி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள ஒரு க்யூட்டான ஒரு ரோஸ்ட் வீடியோ மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ வந்து அந்த விஷயம் வந்து பெருசாக ட்ரெண்ட் ஆகலை. ஸோ வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி அதை மொத்தமாக வந்து கொண்டுட்டு வந்திருந்தேன். யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், நான் இங்கேயும் சில கிளிப்ஸ் வந்து காமிக்கிறேன். இதுக்கு இடையில வந்து ஸோ அந்த விஷயம் வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. டே பாவண்டா அவனை விடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியுமே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த போஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ இந்த தடவை வந்து வித்தியாசமாக வந்திருக்காரு. கோயில் கும்பாபிஷேகத்துக்காக இருக்கட்டும், வயலுக்கு உரம் தெளிக்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த போஸ்டரை தூக்கிட்டு வர்றதுக்காக வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்காரு. மொத்த தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்காரப்ப செய்வீங்களா? நாம எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவர்தான் அந்த முரட்டு அடிமை. பாருங்க போட்டோ எல்லாம் இப்ப நான் எடுத்துட்டு வரத நீங்க கொடுக்குறீங்க. இந்த கணக்கெல்லாம் என் மேல எழுதக்கூடாது. அவர் என்ன கண்ணாப்பன்னு திட்டுறாருமா, எனக்கு எந்த அனுபவம் இல்லைன்ட்டாரு. நான் என்ன சொன்னேன், எனக்கு எந்த அனுபவம் கிடையாதுதான். அந்த போட்டோட பெரிய ஸோ யாருமே எதிர்பார்க்கல. எப்போவுமே வந்து எல்லாம் ஃபோட்டோன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் இன்டீரியராக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஃபோட்டோ கேளுங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகி எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோ வச்சிருக்காங்க, இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இப்போ என்ன கண்ணாமன்னு திட்டுறாருமா, செத்து போட்டாருமா, நீ இறுதிய உயிரை வாங்குறேன் அப்படின்ட்டாரு. மறுபடியும் கார்பெட்டு தான். ஸோ கார்பெட்னா வேற ஒன்றும் கிடையாது, மறுபடியும் அதே ஃபோட்டோ தான். ஸோ இதோட இங்கே விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணால் தாங்காது. நான் பார்ட் 2லாம் போட விரும்பலை. இதோட என்னை முடிக்க வைங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ டீலிமிட்டேஷன் பற்றி நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் தென் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. டீலிமிட்டேஷன் பற்றி ஃபுல் ப்ராசஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் தென் வந்து டீலிமிட்டேஷன் வந்து இப்போ வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் நோ இஷ்யூஸ். கண்டிப்பாக வந்து இங்கே எல்லாமே யூனியனாக வந்து சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எலெக்ஷன்னால அவங்க பின்வாங்கி தான் ஆவாங்க. அப்புறம் என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ பொறுத்ததுன்னு தான் பார்க்கணும். ஸோ அடுத்த அப்டேட்டோட நான் கண்டிப்பாக வரேன். அதோட அப்டேட்டும் சரி, ஃப்யூச்சரில் என்னென்ன அப்டேட் வருதோ அதோட அப்டேட்டோடையும் நான் வந்து சேர்றேன் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then bye.